உரிய அனுமதி பெறாமல் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேரள அரசிற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி படுகையில் அமராவதி துணைப்படுகையின் ஒரு பகுதியான சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு தமிழ்நாடு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கேரள அரசின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வந்தனர். தொடர்ந்து தடுப்பணை கட்டும் பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தினார். இதனிடையே இந்த விவகாரம் குறித்து நாளிதழில் வந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டவில்லை, உள்ளூர் மக்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான கலிங்குதான் அமைக்கப்படுவதாக கேரள அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட தீர்ப்பாய உறுப்பினர்கள் எந்த கட்டுமானம் மேற்கொள்வதாக இருந்தாலும் உரிய அனுமதி பெற்ற பின்தான் பணிகளை மேற்கொள்ள வேண்டும், ஏற்கனவே அனுமதி பெறப்பட்டிருந்தால் அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் உரிய அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கேரள அரசுக்கு உத்தரவிட்ட தீர்ப்பாய உறுப்பினர்கள் வழக்கு விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.